சமாதானத்தை வைத்து போகிறார். மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு மிக மிக முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தன்னோடு இருக்கிறவர்களை விட்டு பிரிந்து போகிற நேரத்தில் என்ன சொல்லுகிறான் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், அவங்களுடைய கடைசி வாயில் சொல்லுகிற வார்த்தைகள் கவனிக்கப்பட வேண்டியவை. ஆமென். இயேசு அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான காலம் வருவதற்கு முன்பு, அல்லது அடிக்கப்படுவதற்கு கொண்டு போவதற்கான காலம் வரும் பொழுது, அவர் சீஷர்களோடு அதிக நேரம் செலவு பண்ணின பொழுது அவர் சொன்னார், என்ன சொன்னார்? யோவான் 14:20. ஆமென். ஒரு 10,000 கோடி பணத்தை வச்சுட்டு போறேன்பா, என் பெட்டுக்கு கீழே இருக்குது, அப்படி சொல்லல. ஆமென். தங்கத்தையும் வைரத்தையும் வைத்து விட்டு போகல அப்படின்னு கர்த்தர் சொல்லல. அதை தரேன் இதை தரேன் அப்படி எதையுமே ப்ராமிஸ் பண்ணி சொல்லல. உலகத்துல ஒரு பிக் அசெட் என்று சொன்னால் நான் சொல்லுவேன், ஒரு பெரிய சொத்து எது தெரியுமா? சமாதானம். இயேசு சொன்னார், சமாதானத்தை வைத்து போகிறேன். இயேசு அப்ப நமக்கு எதை வச்சுட்டு போயிருக்காரு? அவன் சமாதானத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார். உலகம் எப்படி இருக்குது? பயங்கரமா சமாதானத்திற்கு ஆப்போசிட்டா உலகத்துல ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குது, குடும்பத்தில் நடந்துகிட்டே இருக்குது, வான மண்டலத்தில் இருக்கிற இருளின் ஆதிக்கத்திற்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, சமாதானத்தை வைத்து போகிறேன். ஆமென்.